உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். வறட்சி காலங்களில் மட்டுமே விவசாயிகளுக்கு மத்திய அரசு நிதியளிக்க முடியும் எனவும், மற்ற நேரங்களில் விவசாய பிரச்சனையை மாநில அரசுகளே சரி செய்து தீர்வு காண வேண்டும் எனவும் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் மத்திய அரசின் 3 ஆண்டு சாதனை விளக்க கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி, மின்சாரம் போன்றவற்றில் முந்தைய ஆட்சியில் பற்றாக்குறை நிலவியதாகவும், தற்போதைய ஆட்சியில் அனைத்து திட்டங்களிலும் முன்னோடியாக திகழ்வதாகவும் குறிப்பிட்டார். மாட்டிறைச்சி தடை சட்டம் என்பது சில ஒழுங்குமுறைகள் மட்டுமே கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும், உணவு உட்கொள்வதை தாங்கள் தடுக்கவில்லை எனவும், தானும் அசைவம் உட்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். திமுக தலைவர் கருணாநிதியின் வைர விழாவில் அவரை பற்றி நல்ல விஷயங்கள் கூறுவதற்கு பதிலாக பாஜகவை குற்றம் சாட்டுவதே பிரதானமாக இருந்தது என தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் அனைத்து கட்சிகளின் ஆதரவையும் பாஜக நாடுவதாக தெரிவித்த வெங்கையா நாயுடு, அதிமுகவின் இரு அணிகளும் ஒற்றுமையுடன் இருந்து செயல்பட வேண்டும் என்பதே தங்களின் வேண்டுகோள் எனவும் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டதை அடுத்து சென்னையில் நடைபெற்று வந்த போராட்டம் 2 மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு இதனை தெரிவித்தார். கோரிக்கைகளை 2 மாதத்திற்குள் நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் ஐயா கண்ணு எச்சரித்துள்ளார். முன்னதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை தலைமைச் செயலகத்தில் ஐயா கண்ணு இன்று சந்தித்தார். வங்கிகளில் அடமானம் வைக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் தங்க நகைகள் ஏலம் விடப்படாது என்பது உள்ளிட்ட உறுதிமொழிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கியுள்ளதாக கூறிய ஐயா கண்ணு, இந்த வாக்குறுதிகளை 2 மாதத்தில் நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் பெரிய அளவில் விவசாயிகள் போராட்டம் நடைபெறும் என்றும் எச்சரித்துள்ளார். மாசத்துக்குள்ள எங்களுக்கு செய்யவில்லை என்றால் இன்று போராட்டத்தை வாபஸ் வாங்குகிறோம். 2 மாசத்துல நாங்க போராட வருவோம். செய்யலனா தற்காலிகமாக தான் இந்த போராட்டம் நிறுத்தி வச்சிருக்கோம். நிதியமைச்சர் உத்தரவும் நிதியமைச்சருடைய வேண்டுகோள், ஜெயக்குமார், மாண்புமிகு ஜெயக்குமார், முதலமைச்சர், காவல்துறை வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் இந்த போராட்டத்தை 2 மாதம் ஒத்திவைக்கின்றோம். 2 மாதத்திற்குள் எங்களுக்கு நியாயம் வழங்கவில்லை என்றால் மறுபடியும் இந்த போராட்டத்தை இங்கே தொடருவோம். தமிழகத்தில் மிகப்பெரிய வறட்சி நிலவி வருவதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மாங்காடு அருகே உள்ள சிக்கராயபுரம் கல்குவாரியிலிருந்து குடிநீர் எடுக்கும் பணியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் SP வேலுமணி, தமிழகத்தில் கடுமையான வறட்சி நிலவி வருவதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மேலும் 22 கல்குவாரிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், சென்னைக்கு 7000 லாரிகள் மூலம் தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும், தற்போது குவாரிகளிலிருந்து நாள்தோறும் 3 கோடி லிட்டர் வீதம் 100 நாட்களுக்கு 300 கோடி லிட்டர் தண்ணீர் எடுக்க உள்ளதாகவும் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்தார். நாள்தோறும் 3 கோடி லிட்டர் வீதம் 100 நாட்களுக்கு 300 கோடி லிட்டர் சென்னை மாநகர பகுதிக்கு இதன் மூலம் விநியோகப்படுகிறது. தற்பொழுது வழங்கப்படும் இப்ப பார்த்தீங்கன்னா டெய்லி 420 லிட்டர் MLD வழங்குறோம். அதுல இதுவும் சேருது. இப்ப பாத்தீங்கன்னா இது உண்மையாலுமே ஒரு சரித்திர சாதனையாக கண்டிப்பாக இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழக மக்களுக்கு பயனளிக்காத அரசை எடப்பாடி பழனிசாமி நடத்தி கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் MK ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், புதுக்கோட்டையில் அரசு மருத்துவமனை திறப்பு விழாவில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தனது தலைமையிலான ஆட்சி பினாமி ஆட்சி அல்ல என்றும் மெஜாரிட்டி பலம் கொண்ட நிரந்தரமான ஆட்சி என்றும் கூறியதை விமர்சித்துள்ளார். பினாமி ஆட்சி அல்ல என்றால் நீட் தேர்வில் விலக்கு பெறாதது ஏன் என்றும், மாடுகளை இறைச்சிக்காக விற்பதற்கு மத்திய அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை எதிர்க்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக மக்களின் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றும் திறனின்றி மாநில அரசு செயலிழந்து கிடப்பதாக குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், மத்திய ஆட்சியாளர்களின் பினாமியாகவும் தமிழகத்தை பேரழிவுக்குள்ளாக்கும் சுனாமியாகவும் இந்த அரசு உள்ளதாக விமர்சித்துள்ளார். மலேசியாவில் நுழைய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு அதிமுக சார்பில் கண்டிப்பதாக
மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்தார். கரூர் அருகே புலியூர் பேரூராட்சியில் பொதுமக்கள் குறைதீர் முகாமில் பங்கேற்க வந்தபோது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மலேசியாவில் வைகோவுக்கு விதிக்கப்பட்ட தடையை அதிமுக சார்பில் கண்டிப்பதாகவும், தமிழ் இனத்துக்காக வைகோ போராடியவர் எனவும் அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் சித்தா உள்ளிட்ட படிப்புகளுக்கு நீட் தேர்வு கொண்டு வருவது ஏற்புடையது அல்ல எனவும், இதற்கு அதிமுக ஆதரவு தராது எனவும் குறிப்பிட்டுள்ளார். கூட்டாட்சி தத்துவத்தில் மாநில அரசின் உரிமைகளில் மத்திய அரசு தலையிடுவது தேவையில்லாத ஒன்று என்றும் தம்பிதுரை தெரிவித்தார். வைகோ அவர்கள் மலேசியாவுக்கு சென்றது பொழுது அவரை தடுத்து நிறுத்தி அந்த அரசாங்கம் அவருக்கு ஒரு அநீதி அளித்தது ஒரு கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் அதை கண்டனம் செய்கிறோம். ஏனென்றால் அவர் ஒரு போராளி, தமிழ் மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருப்பவர், பல்வேறு குரல் இருப்பவர். அவருக்கு இந்த ஒரு அநீதியை தந்தது கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். புதுச்சேரியில் பிளாஸ்டிக் அரிசி விற்றால் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி எச்சரித்துள்ளார். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பிளாஸ்டிக் அரிசி விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரியில் மகாத்மா காந்தி சாலை உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் உள்ள அரிசி கடைகளில் அமைச்சர் கந்தசாமி ஆய்வு நடத்தினார். அப்போது அரிசியின் தரம், விலைப்பட்டியலை பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் கடைகளில் வைக்க அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிளாஸ்டிக் அரிசி விற்பனை செய்தால் குண்டர் சட்டத்தில் அடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், பிளாஸ்டிக் அரிசி தொடர்பாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன என அமைச்சர் கந்தசாமி தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வேம்பாக்கவுண்டன்புதூர் பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சேந்தமங்கலம், கொல்லிமலை, தம்மம்பட்டி, நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 250க்கும் மேற்பட்ட காளைகள் போட்டிக்காக கொண்டு வரப்பட்டு வாடிவாசல் வழியாக விடப்பட்டது. காளைகளை அடக்க 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். காளைகளை அடக்கியவர்களுக்கு வெள்ளிக்குடம், சில்வர் குடம் உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக அளிக்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டியை காண சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வேம்பாக்கவுண்டன்புதூருக்கு வந்திருந்தனர். கல்லூரி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கலந்தாய்வு காலி பணியிடங்கள் மறைக்கப்படுவதாக குற்றம் சாட்டி ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கலந்தாய்வு சென்னை ராணிமேரி கல்லூரியில் கடந்த 8ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள 90 அரசு கல்லூரிகளில் சுமார் 1600 இடங்களுக்கு இடமாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நகர்ப்புற கல்லூரிகளில் காலி பணியிடங்கள் மறைக்கப்படுவதாகவும், வெளிப்படைத்தன்மை இல்லை எனவும் கூறி தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தினர் வளாகத்தினுள் போராட்டம் மேற்கொண்டனர். இதனையடுத்து கல்லூரி கல்வி இயக்குனர் மஞ்சுளா அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மொத்தம் இங்கே ஒரு 10-15 பணியிடங்களுக்கு மறைக்கப்படுகிறது. நந்தன கல்லூரியில் மறைக்கப்படுகிறது, மகளிர் கல்லூரியில் மறைக்கப்படுகிறது. கோவையில் எப்பவுமே அது டிமாண்ட் அதிகம். அங்கே மகளிர் பேராசிரியர்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் கொடுக்கலன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க 5 லட்சம் 6 லட்சம் கொடுக்க கூட ரெடியாக இருக்காங்க. அப்படி அவர்களுடைய மனதை மாற்றி அந்த பணத்தை வாங்குறதுக்காக அந்த பணியிடத்தை மறைத்து யார் பணம் கொடுக்கலாம் அவங்களுக்கு கொடுப்பதற்காகவே இந்த பணியிடங்கள் மறைக்கப்படுகிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அது நாங்கள் 2 நாளாக கேட்டோம். மதுரை மீனாட்சி காலையில் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சாலையின் தடுப்பு சுவர் மீது கார் மோதியதில் காரில் பயணித்தவர்களில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட் பகுதியைச் சேர்ந்த ஸ்டீபன் ராஜ் காரை ஓட்டி வந்துள்ளார். கார் திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை அருகே ஆசனூர் என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தடுப்பு சுவரில் கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சம்பவ இடத்திலேயே 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் படுகாயமடைந்தார். விபத்து குறித்து எடைக்கல் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். நெய்வேலி புதிய அனல் மின் நிலைய கட்டுமானத்தின் போது கட்டிடம் சரிந்து விபத்துக்குள்ளானதில் 25 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரிக்கு அருகே 1000 மெகாவாட் மின் நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த கட்டுமான பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை பணியில் ஈடுபட்டிருந்த போது கட்டடம் திடீரென சரிந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பணியில் இருந்த 11 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். இதில் 3 பேர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரூர் அருகே நேற்று நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான கடைகள் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த டி அம்மாப்பேட்டையில் உள்ள சென்னியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு அருகே பக்தர்களின் வசதிக்காக ஏராளமான கடைகள் உள்ளன. இந்த நிலையில் அங்குள்ள கடையில் நேற்று நள்ளிரவு சுமார் 2 மணி அளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் அங்கிருந்த கடைகளில் தீ மலமளவென பரவி கடைகள் கொழுந்து விட்டு எரிந்தன. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் தீயை அணைக்க முயற்சித்தனர். இது தொடர்பாக அரூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. எனினும் தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் அங்குள்ள கடைகள் முழுவதும் எரிந்து சாம்பலானது. இதனையடுத்து தீயணைப்பு துறையினர் மேலும் தீ பரவாமல் கட்டுப்படுத்தினர். இந்த விபத்தில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருத்தணி அருகே சமையல் எரிவாயு உருளைகளை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் தீயணைப்பு துறையினர் எரிவாயு கசிவை உடனே தடுத்து நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பாரத் கேஸ் நிறுவனத்திலிருந்து வேலூர் அடுத்த மேல் விசாரத்திற்கு சமையல் எரிவாயு சிலிண்டர்களை லாரி ஒன்று ஏற்றிச் சென்றது. ஓட்டுநர் சுப்பிரமணி என்பவர் லாரியை ஓட்டிச் சென்றபோது திருத்தணி அருகே நெடும்பரம் கிராமத்தில் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் சுப்பிரமணி காயமடைந்தார். இந்த விபத்தில் எரிவாயு சிலிண்டரிலிருந்து கசிவு ஏற்பட்டதை கண்ட அப்பகுதி மக்கள் உடனே தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சமையல் எரிவாயு கசிவை தடுத்து நிறுத்தினர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. காயமடைந்த லாரி ஓட்டுநரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பருவக்காற்றின் வேகத்தால் மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் தீவு பகுதிகளில் அதிகரித்துள்ள கடல் அரிப்பை தடுக்க தடுப்புச் சுவர் எழுப்ப நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டுதோறும் தென்மேற்கு பருவமழை பருவக்காற்று வீசும் காலங்களில் கடல் அரிப்பினால் பெரும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றன. கடல் சீற்றத்தால் தடையின்றி கடல் அலைகள் ஆர்ப்பரிப்பதோடு கரையை தொடுவதால் தோணித்துறை தொடங்கி ஐயனார் கோவில் வரை உள்ள நிலப்பரப்பு அரிக்கப்பட்டு கடலுக்குள் மூழ்கும் நிலை உருவாகியுள்ளது. எனவே கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடல் அரிப்பு தடுப்பு சுவர் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடல் அரிப்பை தடுக்கிறதுக்கு இந்த பாண்டிச்சேரியில் போட்டிருக்க மாதிரியோ தனுஷ்கோடியில் போட்டிருக்க மாதிரியே இந்த மாதிரி சுவர்களை போட்டு அந்த அரிப்பை சரி செஞ்சாங்கன்னா நிலத்தையும் நம்ம பாதுகாக்கலாம், நம் இனத்தையும் மீனவ இனத்தையும் பாதுகாக்கலாம், மீனவருடைய பொருளாதாரத்தையும் பாதுகாக்கலாம், அவங்களுடைய உடைமைகளையும் பாதுகாக்கலாம். இதுக்கு மத்திய மாநில அரசு இணைஞ்சு இதுக்கு ஒரு நல்ல ஒரு கூட்டு முடிவாக எடுத்து எங்களையும் காப்பாற்றுங்க, எங்கள் மக்களையும் காப்பாற்றுங்க, எங்கள் மண்ணையும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி இந்த தருணத்தை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். சென்னையை அடுத்துள்ள செம்பரம்பாக்கம் ஏரியில் 10,000 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. புயல் மற்றும் மழை காரணமாக கடந்த 2 ஆண்டுகளில் செம்பரம்பாக்கம் பகுதியில் ஏராளமான மரங்கள் முறிந்து விழுந்தன. இந்த நிலையில் அந்த பகுதியில் சென்னை பெருநகர காவல்துறை மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி சார்பில் 10,000 மரக்கன்றுகளை நடும் விழா செம்பரம்பாக்கம் ஏரிக்கரையில் நடைபெற்றது. இதில் சென்னை பெருநகர இணை ஆணையர்கள் சந்தோஷ்குமார், பவானீஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினர். பின் மாணவர்கள் மற்றும் காவலர்களுடன் சேர்ந்து 10,000 மரக்கன்றுகளை அவர்கள் நட்டனர். இந்த மரங்கள் வளரும் வரை இதனை பராமரிக்க தினமும் 2 லாரிகளில் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றப்படும் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். செய்தி அறிக்கை நிறைவுற்றது. என்றும் தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழை.